இந்த பென் தான் நம்ம இங்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபெதர் இங்க் பென்னு அமேசானில் கிடைக்குது. இப்போ இந்த நிப்பு தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கில் பென்னில் ஒரு நிப்பு இருக்கும். அப்போ சேர்த்து மொத்தம் 6 நிப்பு. இந்த பென் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படி இந்த பென்னில் எப்படி எழுதலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆன்டிக் டிசைனில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இந்த செக்குடு ஷீட்டு தான் நான் பயன்படுத்த போகிறேன். இந்த செக்குடு ஷீட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த இதுக்குள்ளே தான் இங்க் இருக்கும். இங்க் நம்ம ஊற்றிக்கணும். இதுக்குள்ளே இங்க் அதுக்குள்ளே இங்கே தெரியுதுங்களா? இங்க் இதுக்குள்ளே ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிட்டு நம்ம அப்படியே டிப் பண்ணி எழுதுவோம். பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி தான் எழுதுறதா நான் சில இதில் பார்த்துருக்கேன். நான் ராஜாக்கள்லாம் இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க ஃபெதர் இதில். சரி, இது ஒரு கிடச்சிச்சு அமேசானில். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். வாங்க இதை வச்சு இன்றைக்கி எப்படி எழுதலாம் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். வணக்கம், நான் பூபதி. இன்னைக்கு நம்மளோட ரேசி கேலிகிராஃபி சேனலில் ஒரு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பயன்படுத்தாத கொஞ்சம் டிசைனில் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் நான். வாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ இந்த பாக்ஸு, இந்த ஷீட்டு நம்ம நார்மலாக எழுதுறதை விட கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போயும் நான் இதில் எழுத போகிறோம்னா 2 பாக்ஸ் தான் எழுத போகிறேன் நான். கேல்குலேட்டர் அப்படின்றதுனால ஃபுல்லாக 2 பாக்ஸ் எழுத போகிறேன். நம்ம இதில் டிப் பண்ணிக்கிறேன். நான் டிப் பண்ணி எழுதுனப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி எழுதுன்றதை பாருங்கள். இது நான் நார்மலாக ஏதான் இந்த இங்க் அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம பிளாக் ப்ளூவில் எழுதுவோம். நம்ம இந்த கலர் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. நார்மலாக எழுதுறதை விட இதில் கொஞ்சம் எழுதுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன் நான். இதில் எழுதுறப்ப ஒரு இந்த பழைய ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி தான் டிக் பண்ணி எழுதுவாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அவங்களோட அந்த இதில் பார்த்தோம்னாவே இந்த மாதிரி ஸ்டைல் தான் இருக்கும். நல்லா இருக்கு, எழுதுறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் எனக்கு முதல் தடவை. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். நான் அடுத்தடுத்த இதில் இது பண்ணிட்டேன். இதில் நிப்பு ரொம்ப இது கொடுத்துருக்காங்க.